ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து கூலி. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா நம்மளோட லோகேஷ் கனகராஜ். இந்த எல்சியூலாம் பண்ணார் இல்லையா, ஸோ அவர் தான். ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பேம் லோகேஷ் கனகராஜ், சந்துரு, அப்புறம் அன்பழகன். ஸ்டோரி வந்து லோகேஷ் கனகராஜ் தான். இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து கலாநிதி மாறன். அதோட சினிமாட்டோகிராஃபி வந்து கிரீஷ் கங்காதரன். எடிட் பண்ணது வந்து ஃபிலோமின் ராஜ். மியூசிக் பண்ணது வந்து அனிருத் ரவிச்சந்திரன். ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சன் பிக்சர்ஸ். இதோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ரஜினிகாந்த் வந்து தேவாவும், அப்புறம் நாகார்ஜுனா வந்து சைமன் சேவியராகவும், அப்புறம் வந்து சௌபின் வந்து ஒரு போலீஸாகவும், கெட்ட போலீஸாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. அமீர் கான் வந்து தாஹாவாகவும், உபேந்திர ராவும் காலிஷாவும், ஸ்ருதிஹாசன் வந்து சத்யராஜோட, அதாவது ரஜினிகாந்த் அவரோட பொண்ணாகவும், பூஜா ஹெட்ஜே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுக்கு ஐட்டம் டான்ஸராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து சத்யராஜ் வந்து ராஜசேகர் கேரக்டரில், அதாவது ரஜினிகாந்தோட ஃப்ரெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ரெபேக்கா, அப்புறம் மோனிஷா பிளஸி, இவங்க ரெண்டு பேர் வந்து சத்யராஜோட பொண்ணாக பண்ணியிருக்காங்க. ரச்சிதா ராம் வந்து ஒரு கெட்ட போலீஸாக வந்து பண்ணியிருக்காங்க. சௌபினோட ஒய்ஃபாக வந்து பண்ணியிருக்காங்க. கண்ணா ரவி வந்து நாகார்ஜுனாவோட பையனை பண்ணியிருக்காங்க. ஷோபனா வந்து ரஜினிகாந்தோட பழைய லேட் ஒய்ஃபாக வந்து நடிச்சிருக்காங்க. ரவி ராகவேந்திரா வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் காளி வெங்கட் வந்து பழனிசாமியாகவும், திலீபன் வந்து சரவணனாகவும், பாபுராஜ் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து சார்லி, அப்புறம் மாறன், இவங்களாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ரஜினிகாந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்ஷன் வந்து ஓனராக இருப்பார். ஸோ ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருப்பார். அவருக்கு வந்து திடீர்னு வந்து தன்னோட நண்பனான சத்யராஜ் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி கிடச்சதுக்கப்புறம் அவர் அது இன்னும் விசாரிக்க போகிறாரு. விசாரிக்க போகிறப்போ தன்னோட நண்பனோட அந்த அனாட்டாமி ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ செத்து போனதுக்கப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம், ஸோ ரெண்டு வேறு விதமாக வந்து வந்ததுனால அவருக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்கும். ஸோ சந்தேகமாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து சத்யராஜுக்கு வந்து 3 பொண்ணு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளஸி, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெபேக்கா ஜான், ரெபா மோனிகா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3வது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா ஸ்ருதிஹாசன் மூத்தவங்க. ரேபா மோனிகா வந்து 2வது, மோனிஷா பிளஸி வந்து 3வது. ஸோ இந்த மாதிரி 3 பொண்ணுங்க வந்து சத்யராஜுக்கு. ஸோ அப்போ வந்து ஸ்ருதிஹாசன்கிட்ட ரஜினிகாந்த் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி அப்பா சத்ததுக்கு வந்து அது வந்து சாதாரண ஒரு நெஞ்சடப்பு மாதிரி தெரியல, எனக்கு வந்து ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. ஸ்ருதிஹாசன் வந்து அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விஷயம் தெரிய வரும், இது வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு. ஸோ இது யார் கொன்னா, எதுக்காக கொன்னா, ஏன் கொன்னா அப்படின்றதுனால வந்து தேடி கண்டுபிடிப்பார் ரஜினிகாந்தும். அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசனும். ஒரு கட்டத்துக்கு மேலே ரஜினிகாந்துக்கு அந்த சத்யராஜை கொன்ன ஆளும் ரஜினிகாந்தை வந்து தேடிட்டு ரஜினிகாந்த் பழைய ஃப்ளாஷ்பேக்கில் ஒருத்தரை கொண்டு இருப்பார். அதுக்கு இப்போ இருக்கிற ஆளும் வந்து ஒரே கனெக்டிவிட்டி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அது என்ன கனெக்டிவிட்டி, அப்புறம் இவருக்கு தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா சத்யராஜை கொன்ன ஆளை, என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் கதை போகும். இது ஒரு சாதாரண ஒரு ரிவெஞ்ச் பேக் மூவி தான். ஸோ இந்த ரிவெஞ்ச் மூவி வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி எடுத்துருக்காங்கன்னா, இது லாஜிக் மிஸ்டேக் வந்து ரொம்ப பயங்கரமாக வருது. ஸோ இது என்ன லாஜிக் மிஸ்டேக்னால், ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கூலியாக இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூலியில் வந்து ஏதோ அந்த ஹார்பரில் வந்து ஏதோ பிரச்சனை வந்ததுனால என்ன பண்ணுவார்னா, அந்த ஹார்பரோட ஓனரை வந்து அந்த கூலி தொழிலாளியோட ஓனரை வந்து கொன்னுடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் வயசில் தான் வந்து நாகார்ஜுனா இருப்பார். நாகார்ஜுனோட அப்பாவை தான் இவர் கொன்னுடுவார். கொன்னுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவர் வந்து ஒரு 30 வருஷம் வந்து ஆஃப்லைனில் போயிடுவார். அது யாருக்கும் தெரியாமல் வந்து தனியாக வாழ்வார். அதாவது தலைமறைவாக வாழ்கிறாராம். இப்படின்னா தலைமறைவு எப்படி வாழ்கிறாருன்னா, பெரிய மேன்ஷன்லாம் வச்சு கட்டி, தேவா மேன்ஷன்னே வந்து பேர் வச்சு பெரிய போர்டெலாம் வச்சு ஹைதராபாத்தில் யாருக்குமே தெரியாமல் தலைமறைவாக வந்து வாழ்ந்துட்டு ஆஃப்லைன்லேயே இருக்கார் ஒருத்தர். ஸோ இப்படி தான் ஒருத்தர் வந்து தலைமறைவாக வந்து வாழ்கிறாப்புல. ஸோ அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து ரூம், அந்த மேன்ஷனுக்குள்ளேயே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தலைமறைவாக வாழ்கிற தேவாக்கிட்டேயே இன்னொரு ஆள் தலைமறைவாக வாழ்கிறோப்பில். ஸோ அதுதான் பயங்கரமான ஒரு ஹைலைட். அப்புறம் தான் காட்டுவாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுனா, இவங்களாம் வந்து ஒரே ஹார்பரில் வேலை செஞ்ச ஒரு கூட்டம் தான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா, அந்த டீனேஜாக இருக்கிற நாகார்ஜுனா வந்து பெருசாகிடுவார். 30 வருஷத்துக்குள்ளே அவர் வந்து 40-50 வயசுக்கிட்ட வந்துடும் வச்சுக்கோங்களேன். 40-50 வயசுக்குள்ள வந்துன்னா அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு கிட்ட இருக்க ஒரு பையன் இருப்பான். ஆனால் சத்யராஜோட பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மூத்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஸ்ருதிஹாசனுக்கு வந்து 30 வயசு கிட்ட இருக்கும். பட் ஆனால் ஸ்ருதிஹாசன் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோட பொண்ணுன்னுவாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியல.
ஸோ அது சத்யராஜுக்கு மொத்தம் 3 பொண்ணு. அதில் 2 பொண்ணுங்க, கடைசி 2 பொண்ணுங்க தான் அவங்க பொண்ணுங்க. மூத்த பொண்ணு வந்து சத்யராஜோட தங்கச்சி. அதாவது தங்கச்சியை தான் வந்து ரஜினிகாந்த், சத்யராஜோட தங்கச்சி தான் ரஜினிகாந்த் கிட்ட இருக்கிற சோபனா. ஸோ அவங்களுக்கு பிறந்தது தான் ஸ்ருதி ஹாசன். ஸோ இது இது வந்து எப்படி சொல்கிறது, ரஜினிகாந்துக்கும் சோபனாக்கும் பிறந்ததா, இல்லை ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏதோ ஹார்பரில் ஏதோ பிரச்சனை நடந்ததுனால 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்பரில் ஏதோ பிரச்சனை நடந்ததுனால அவர் வந்து வேற ஒரு விஷயத்தில் ட்ராப்பாகி மாட்டிக்கிட்டு தலைமறைவானதுனால அது சோபனாவுக்கும் வேறு ஆளுக்கும் வேறு யாருக்கும் கல்யாணம் ஆகி போகிறதா அப்படின்றது வந்து இன்னும் எதுவுமே தெளிவாக காட்டல. ஸோ இந்த டைம் லைன் வந்து பயங்கரமாக வந்து இடிக்குது. இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது. ஸோ இது எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது ஒன்று. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சௌபினை வந்து அடிப்பாங்க இந்த ஒரு சீனில். சௌபினை வந்து அடிக்கும்போது சுத்தியலால் போட்டு நொங்கு 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 நொங்குன்னு அடிப்பாங்க. அடித்த அடியில் அந்த மூளையே வந்து வெளியே வந்து போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு ஏஞ்சி ஓடிடும். அந்த அளவுக்கு அடிச்சிருப்பாப்புல. ஆனால் அடித்து முடித்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஏஞ்சி வந்துடுவாப்புல. அடுத்த சீனை வந்து சிரிச்சுட்டு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டு இருப்பாப்புல. என்னடா இது அப்படின்ற மாதிரி பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டுன்றவனே எப்படி சொல்கிறது, சத்த படத்துலேருந்து அண்டர்டேக்கர் ஏஞ்சி பார்ப்பலையா, அது மாதிரி வந்து டக்குன்னு ஏஞ்சி பார்ப்பல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இருக்கிறப்ப வந்து நம்ப முடியல. ஸோ அவ்வளோ அடி அடிச்சுட்டு வந்து சுத்தியலால் அடிச்சுட்டும் இவர் வந்து பொழைச்சிப்பார். இது வந்து இந்த என்னது லிங்கா படத்தில் ஒரு டெம்ப்ளேட் வரும். அந்த டேமை கட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேலே அந்த கீழே விழுந்துருவான். பரவாயில்ல சார், நான் அப்புறம் போய் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பெரிய கட்டு போட்டு போய் வேலை செய்வாப்பில். ஸோ அந்த ஒரு டெம்ப்ளேட் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்ன பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, சௌபின் வந்து ஸ்ருதி ஹாசனை கடத்தி வச்சுருப்பாப்புல. உடனே வந்து சௌபினும் அவரோட பொண்டாட்டியான ரச்சிதா ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து சேவியராக இருக்கிற யார் நாகார்ஜுனா, சைமன் சேவியராக இருக்கிற நாகார்ஜுனா வந்து நிறைய இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அதை வந்து தேடி கண்டுபிடிங்க அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் அனுப்புவாங்க. இவங்க 2 பேர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டி லவ்வர்ஸ் மாதிரி. யார் சௌபினும் அதுக்கப்புறம் வந்து ரச்சிதாராம். ஸோ இந்த ரச்சிதாராம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்கணும். அதாவது இப்போ நாகார்ஜுனா வந்து அதாவது டிபார்ட்மெண்ட் வந்து என்ன வேலை கொடுக்கணும், சௌபினுக்கும் ரச்சிதாராமுக்கும் என்ன வேலை கொடுக்குன்னா, இந்த மாதிரி சைமன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணணும்னு வேவு பார்க்கறத வேலை கொடுப்பாங்க. ஆனால் சௌபினும் ரச்சிதாராமும் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு திமிங்கலக்கிட்ட நம்ம வந்து வேலை பார்க்க போகிறோம், வேவு பார்க்க போகிறோம். மாட்டினா கூட பரவாயில்ல, மேக்ஸிமம் அடிக்க முடிஞ்சுதான் அடிச்சிடலாம், அடித்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் இருப்பாங்க. ஸோ போலீஸ் தான், பட் ஆனால் கெட்ட போலீஸ் இவங்க 2 பேரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ரச்சிதாராம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹார்பரில் வந்து இவங்களை என்னவா வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப், அந்த அக்கௌண்ட்ஸ் செக்ஷன், அந்த ஹார்பரில் அக்கௌண்ட்ஸ் செக்ஷன் அந்த மாதிரியான இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் வேலை மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நாகார்ஜுனாவோட பையனான அர்ஜுன் சைமனை வந்து லவ் பண்ணுற மாதிரி நடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஏமாற்ற பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சௌபின் கிட்ட வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து மாட்டிப்பாப்பில். அதே மாதிரி ரச்சிதாராம் வந்து ரஜினிகாந்த் தூக்கிடுவார். ஆனால் ரஜினிகாந்துக்கு வந்து எப்படியோ தெரிஞ்சிச்சு சௌபினும் ரச்சிதாராமுக்கும் வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு. ஸோ அதனால் எப்படியாவது நீங்கள் வந்து சௌபின்கிட்ட வீடியோ காலில் பேசி உன் ஆள் என்கிட்ட தான் மாட்டிகிட்டு இருக்கா, ஸோ நீ வந்து என் ஸ்ருதி ஹாசனை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி உடனே இங்கேருந்து அந்த ரச்சிதாராம் வந்து அந்த வீடியோ காலில் ரச்சிதாராம் வந்து ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து சௌபினும் ஸ்ருதி ஹாசனும் பார்த்துட்டு இருப்பாங்களாம். பார்த்த அடுத்த சீனே வந்து பார்த்திங்கன்னா, ரச்சிதாராம் வந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதி ஹாசன்கிட்ட கேஷுவலாக வந்து பேசும். அந்த கட்டி போட்டிருந்த சேர்லேருந்து தப்பிச்சுட்டு எப்படியோ வந்து அப்புறம் அங்கே தப்பிச்சு ஸ்ருதி ஹாசன்கிட்ட போய் கேஷுவலாக போய் பேசி ரஜினிகாந்த் அதாவது தேவா வந்து ரஜினிகாந்த் வந்து உங்களை கூப்பிட்டாரு இந்த மாதிரி அவர் ஓகே அப்படின்னு சொல்லி நம்பி போகும். ஸோ இது வந்து எப்படி, ஸோ அது கட்டி வச்சதை பார்த்துருப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் திரும்ப அவங்க கேஷுவலாக கூப்பிட்டப்போ நம்பி போயிருக்காங்க ஸ்ருதி ஹாசனும் வந்து சௌபின் கிட்ட வந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த வீடியோ காலில் மிரட்டினோடனே சௌபின் விட்டுருவான். சரி, ரச்சிதாராமுக்காக சௌபின் வந்து ஸ்ருதியை விட்டதுனால என்ன ஆகும்னா, இந்த மாவு இங்கேருந்து தப்பிச்சு போய் திரும்பி தேடி கண்டுபிடிச்சி ஸ்ருதி ஹாசனை வந்து திரும்ப சௌபின்கிட்ட மாட்டி விட்டுற மாதிரி பண்ணிவிடும். ஸோ மாட்டி விட மேலே இவங்க 2 பேரும் தேடி போவாங்க. 2 பேரும் எப்படியாவது மாட்டிக்கலாம் அப்படின்னு மாட்டி விடுற மாதிரி பார்த்துப்பா, எப்படியாவது ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஹாசனை. ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து யோசிக்க முடியல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ருதி ஹாசனும் ரஜினிகாந்தோட ஆளுங்க, அந்த மேன்ஷன் ஆளுங்களாம் கொஞ்சம் பேர் வந்து ஸ்ருதி ஹாசனை சௌபின் கிட்டேருந்து காப்பாற்றிட்டு போவாங்க. அப்போ ஸ்ருதி ஹாசன் இவங்களாம் வந்து காரில் போவாங்க. அதாவது ரஜினிகாந்தோட ஆளுங்களும் மேன்ஷன் ஆளுங்களும்
ஸ்ருதிஹாசனும் வந்து ஒரு காரில் போங்க தப்பிச்சு. சௌபின் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் சங்கிலியும் பின்ன கையில் சங்கிலியும் போட்டுட்டு பைக்கில் துரத்துவாப்புல. நான் என்ன கேட்குறேன் எனக்கு ஒன்றும் புரியல. காரில் போகிறீங்களே, ஸோ போகிற காரில் வந்து ஒரு இடி இடிச்சிருக்கலாம், இடித்தாலே அவன் செத்துருப்பான். அது பண்ணாமல் அவனை பார்த்து பயந்துட்டு அது இத்தனைக்கும் கழுத்திலும் காதிலும் கால்லாம் சங்கில போட்டிருக்கு. ஸோ இது வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸும் பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஏற்றிருந்தால் கூட போதும். ஆனால் அவங்க அந்த ஆளுக்கிட்ட போய் அடி வாங்குற மாதிரி காட்டுறது வந்து புரியல. இது என்ன வாண்டடாக வந்து என்னை பிடிச்சிக்கோங்க, நான் இங்கே தான் இருக்கேன், இதை பார்த்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எல்லா எல்லா தமிழ் படத்தில் வர இந்த கடத்தல் சீன்ஸ் மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டி கொடுக்குற மாதிரி வந்து அந்த கேரக்டர் உட்காந்துருது ஸ்ருதிஹாசன் வந்து. ஸோ அப்படி தான் இருந்தது. இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி க்ளீஷேவாக தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் உபேந்திராவெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கப்பல. உபேந்திராவை கூப்பிடாமே இருந்திருக்கலாம், வேறு யாரையே வச்சு நடிக்க வச்சுருக்கோம். தேவையில்லாமல் அந்த மனுஷனை கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி அது ஒரு தேவையில்லாத விஷயமாக தான் போச்சு. அதை விட இன்னும் கூட அமீர் கானை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அமீர் கானுக்கு பீடியை தவிர ஒன்றும் தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அமீர் கானோட பெரியப்பாவோ சித்தப்பாவோ தான் வந்து ரஜினிகாந்த் கொண்டது. ஆனால் ஒரு எதிரியை வந்து எப்படி டீல் பண்ண கூட தெரியாமல் அவங்க தேவாவோட போய் ரஜினிகாந்தோட போய் சிகரெட் பிடிச்சிட்டு போப்பல யார் அமீர் கான். இது வந்து எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? கிட்டத்தட்ட இது வந்து புரியல. இது ரெண்டு எப்படி இருந்தாலும் அவங்க சித்தப்பாவோ அவங்க பெரியப்பாவை கொண்ட மாதிரி தான் அது. ஸோ அப்படி நம்மளோட சித்தப்பா பெரியப்பாவை கொண்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம சொந்தத்தில் ஒரு ஆளை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அப்போ கோவம் தான் வரும். ஆனால் வரல. அப்போ அந்த நேரத்தில் வந்து 2 பேரும் சேர்ந்து பீடி பிடிச்சிட்டு இருப்பானுங்க. சௌபினை தான் கொள்ளுவாங்க. ஸோ இது வந்து இதுவும் வந்து ஒரு புரியல. இது கடைசியாக வந்து எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு அந்த கேரக்டர், எதுக்கு எது சீன் வச்சிங்க? ஒரு எதிரியாக பார்க்காம அவனை டக்குன்னு நண்பன் மாதிரி எனக்கு புரியல. இத்தனைக்கும் சொந்தக்காரன் எனக்கு கொண்டதே ரஜினிகாந்த் தான். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப டம்பாக தான் இந்த சீன் வந்து. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்தது. சுத்தமாக வந்து பிடிக்கல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷமாக ஆஃப்லைனில் இருக்கிற 30 வருஷமாக ஒருத்தர் மறைஞ்சு வாழ்கிறான்னா, நடு சிட்டியில் ஹைதராபாத் நினைக்கிறான். ஹைதராபாத் நடு சிட்டியில் வந்து பெரிய மேன்ஷன் வச்சு தேவா மேன்ஷன் போர்டு போட்டு வச்சுருக்காப்புல. இவரை தான் தேடி இவர் தான் வந்து தலைமறைவாக வாழ்கிறாரு. ஸோ இது வந்து என்ன புரியல எனக்கு சுத்தமாக. அந்த கதை ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இது எப்படி சொல்கிறது, ஒரு விக்ரம் படம் மாதிரி தான், சரிங்களா? ஸோ இது வந்து விக்ரம் படத்தோட அப்படியே தான் எடுத்த மாதிரி தான் இருந்தது சுத்தமாக. அதில் மீம்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்களே. ஸோ அது மாதிரி தான் இது வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல இது. அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இது முடிஞ்ச உடனே என்னது லியோவுக்கு முன்னாடி ஒரு படம் இருந்தது விக்ரம் முடிஞ்ச உடனே கைதி 2 பண்ணலான்ற அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தது. ஸோ அப்போ தான் விஜய் வந்து முந்திக்கிட்டு இல்லை நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. சரி போனால் போய் தொலைதுன்னு சொல்லி லியோன்னு அவர் பண்ணிட்டாப்புல. அதுவும் வேண்டாம் 50% வேண்டாம் விருப்பம் தான் பண்ணார். ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி இன் அ பிளாட். அதாவது கைதி 2 பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்த மனுஷனை அப்போ வந்து கைதி 2 இல்லைன்னா இரும்பு கை மாயாவி 2ல் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்த ஒரு ஆளை வந்து கொண்டு வந்து லியோன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சு மொத்தமாக நாசமாக போச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்போவே அவர் வந்து கொஞ்சம் நொந்து போயிட்டார். ஈவன் தோ லியோ ரிலீஸ் ஆகி அது வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வந்த ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து அவர் வந்து ஒரு தேட்டரில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ அவர் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தார். இப்போது நல்லா ஞாபகம் இருக்குது. நாம் வந்து இப்போ லியோ வந்து மிக்சட் ரிவ்யூஸ்லாம் வருது, அது ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கைதி 2 பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாக ஓப்பனாக உடச்சி பேசிட்டார். அந்த நேரத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து குறுக்க பாஞ்சு எனக்கு ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஸோ இது வந்து ஒரு வேண்டா வெறுப்பாக செஞ்சது ஒரு மாதிரி தான் தெரியுது. எப்படியாவது வந்து ஒப்பேற்றி விட்டுறலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஸ்டில் ஹி இஸ் ரெடி டு டூ வித் கைதி 2. ஆனால் இப்போ கூட என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, ரஜினியும் கமலும் சேர்ந்து நடித்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரூமர்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி வந்து அந்த டேரக்டர் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணணும்? ஸோ இது வந்து இன்னும் வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து டவுனாக தான் போயிட்டுருக்கு. இந்த கடத்தல் அது இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணால் இட் வுட் பி குட். இல்லைனா அந்த எல்சி மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு 2 வருஷம் கேப்பில் ஒரு படம் வந்துகிட்டே இருக்கணும். வெப் சீரிஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி நடுவில் இப்படி பண்ணும்போது வந்து இட் வாஸ் ஸோ போரிங். சத்தியமாக இது வந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் அதே மாதிரி ஐட்டம் சாங்லாம் வந்து யோசிக்க விட முடியல. அதான் அந்த பிளாட்டெல்லாம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. எப்படி சொல்கிறது, கப்பல் கேப்டனோட பொண்ணு தான் வந்து யார், பூஜா ஹெக்டே.
பூஜா ஹெக்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெட்டிங்காக நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட்டுமா அந்த என்கேஜ்மெண்ட்டை சிறப்பிக்கும் விதமாக வந்து ஹார்பரோட சேர்ந்து ஹார்பருக்கு வேலை செய்கிறவங்களோட சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடுறாங்க. சாதாரண தாசில்தார் பொண்ணு, சாதாரண கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை செய்கிற பொண்ணுங்களே வந்து நம்மளை பார்த்தா மூஞ்சியை பார்த்து திரும்பிட்டு போகும். ஏன் பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணுங்க கூட மூஞ்சியை திரும்பிட்டு தான் போகும். கப்பலோட கேப்டன் பொண்ணு வந்து ஹார்பர் ஆளுங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுது. இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது. சாதாரண ஒரு எப்படி சொல்கிறது, ஓப்பனாக சொல்லணும், கான்ஸ்டபிள் சாதாரண ஒரு வேலை செய்கிற ஆளுங்களோட பொண்ணுங்களே நம்மக்கிட்ட மூஞ்சியை கொடுத்து பேசாது, கொஞ்சம் திமிராக தான் இருக்கும். இது கப்பலோட கேப்டனோட பொண்ணு வந்து ஹார்பரில் இருக்க வேலை செய்கிறவங்களோட ஆடுதான். எல்லாம் கொஞ்சம் இதாக ஐட்டம் சாங்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை லோகேஷ் கனகராஜனோட ஃபிலிமில். இட் வாஸ் தி worst மூவி ஃபார் அவரோட லைஃப் டைம்லே. இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக், இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன இத்தனை லாஜிக் மிஸ்டேக்கும் இருக்குது. இவ்வளோ வந்தது வந்து சீரியஸாக அது வந்து பச்சையாக தெரியுது. அவருக்கு வேண்டாம் விருப்பம் இந்த படம் பண்ணியிருக்காப்புல. ஸோ ஏதோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அவர் விருப்பத்தோடு பண்ண படம் வந்து கைதி விக்ரம் அதோடு தான். அதுக்கப்புறம் வந்த லியோ இதுவும் விருப்பம் இல்லாமல் நடந்தது தான். இனி வர படம் வந்து இப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணுறது வந்து விருப்பமே இல்லாமல் தான். இப்போ இந்த லியோவும் கூலியும் அடி வாங்கினது வந்து எப்படியாச்சும் பூசி முடுக்கிறதுக்காக அடுத்த ஒரு படம் வருது. இல்லைனா பெட்டர் இவர் வந்து 1 வருஷம் கேப் எடுத்து கைதி 2 இல்லைனா 2 months இல்லை 5 months கேப் எடுத்து கைதி 2 பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பற்றி இப்போ சொல்லணுன்னா ஸ்க்ரீன் ப்ளே இல்லை, லாஜிக் மிஸ்டேக்கு, இப்போ டிப்பிக்கலாக சாதாரண ஒரு தெலுங்கு டைரக்டர் வந்து புதுசாக வந்து தமிழில் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் இருக்குது. லோகேஷ் கனகராஜன் ஒரு ஸ்டாண்டர்டை வந்து தவறி போச்சு. மியூசிக் வந்து எங்கேயோ நிறைய கேட்ட மாதிரி இருக்குது, லியோவில் கேட்ட மாதிரி இருக்குது. இல்லை கேட்ட மியூசிக் மாதிரி தான் நமக்கு அந்த மைண்டில் அப்படியே ஓடிட்டுருக்கு, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து ரஜினிகாந்தோட ஒவ்வொருத்தரோட கேரக்டர் தனியாக பார்க்க நல்லாயிருக்கு. மொத்தமாக படமாக பார்க்கும்போது அது ஒரு மிஸ்கான்செப்ஷன், நிறைய லாஜிக் மிஸ்டேக் நமக்கு வந்து தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. முக்கியமாக நாகார்ஜுனா வந்து சூப்பராக பண்ணியிருக்காப்புல, செம்மையான வில்லனாக இருக்கார். அதுமாதிரி சௌபினும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஸோ நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது. தனித்தனியாக வந்து ஒவ்வொருத்தரோட கேரக்டர் நல்லாயிருக்கு. பட் ஒன்றா படமாக பார்க்கும்போது இட் வாஸ் நாட் குட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 2.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.